கேரித் எட்வர்டோடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த். நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன் படம் மேலே. அதுக்கு ரீசன் ரெண்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜுராசிக் பார்க் ஜுராசிக் வேர்ல்டாக இருந்தால் கூட அதில் அந்த டைனோசர்ஸ் எப்படி சண்டை போட்டுக்க போகுது, அண்ட் இதில் புதுசாக ரெக்ஸை இன்னும் மாடிஃபை பண்ணி பயங்கர இன்டெலிஜென்ட்டாக பார்க்கறதுக்கே ரொம்ப அவேஷனாக இருக்க மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு பயங்கர ட்ரீட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடியே ரேப்டரை ரெக்ஸ் மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணாயிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில். அதை பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் அதுவே வேறு லெவல் ட்ரீட்டாக இருந்தது. இன்னும் ரெக்ஸை இன்னொரு வேர்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். அது இன்னும் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதோட ஐடியாஸ் எப்படி இருக்குது, அது மற்ற உயிரினங்களை எப்படி கொல்லுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பை தான் நம்ம இந்த படத்துக்குள்ளேயே போகிறோம். ஆனால் இந்த படத்தில் அதை பற்றி பெரிய அளவில் எதுவுமே காட்டல. அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ரெண்டாவது டிசப்பாயின்மெண்ட், ஸ்கார்லெட் ஜான்சன். அவங்களுக்காக தான் நான் இந்த படம் பார்க்கலான்றதுக்காக ஆசையாக போனேன். ரெண்டாவது பாயிண்ட்டாக, அவங்களுக்குமே இந்த படத்தில் பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் இருக்க மாதிரி தெரியல. இந்த கதையாகவே ரைட்டிங் டீம் ரொம்ப வீக்காக எழுதியிருந்தாங்க. ஜுராசிக் வேர்ல்டு ஜுராசிக் பார்க் அப்படின்றது நம்ம நண்பகத்தன்மைக்கு தாண்டி இருக்க ஒரு கதை தான். ஆனால் அதுக்குள்ளே ஒரு உண்மைத்தன்மையை வச்சு தான் இது நாள் வரைக்கும் நம்ம படங்களை பார்த்துருக்கோம். இந்த படத்தில் அது மிஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு எது ரொம்ப அவைவாக இருக்குன்னா, ஸ்கார்லெட் ஜான்சனாக இருக்கட்டும், அவங்களுடைய டீம் மெம்பர்ஸாக இருக்கட்டும், அண்ட் இதில் ஒரு டாக்டர் கேரக்டர் காட்டுறாங்க, ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி. அவர் தான் ஒரு மெடிசன் தயாரிக்க போகிறாரு, அந்த ஐடியாஸ் கொடுக்குறாரு. அதுக்கு தேவைப்படுறது மிகப்பெரிய உயிரினங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரத்தம்.